போஸ்டர் பற்றி பேசணும். கரூர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய இடங்களில் போஸ்டர் ஓட்டினாங்க. சில இடங்களில் தாவக்கவினர் எதிர்த்து கூட அங்கே வாக்குவாதம் செஞ்சதை பார்க்க முடியுது. இங்கேயும் ஈரோட்லேயும் அந்த மாதிரி சுவரொட்டிகள்லாம் ஒட்டியிருந்தாங்க. என்னென்ன தாவேக்காவுக்கு எதிராக விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒட்டியிருந்தப்ப எப்படி யார் பண்ணுறாங்க இதை நினைக்கிறீங்க? யார் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா எதுலையுமே யாருமே இல்லையே, பண்ணுறவங்க பேர் போடணும். கடந்த முறை வந்து மாணவர் அமைப்பு அப்படின்னு போட்டு ஒட்டியிருந்தாங்க. அந்த மாணவர் இந்த முறை பட்டதுன்னு எடுத்து எல்லாத்தையும் போட்டாச்சு. விர்ச்சுவல் வாலியர்ஸ் போட்டு கிழிச்சிட்டான். ஆனா இந்த முறை உனக்கு தைரியமும் திராணியும் இருந்தா போட்டாடி. உனக்கு அதுக்கு துப்பே இல்லையே, துப்பு கட்டவனா இருக்கிறிய நீயே. மக்களுக்காக பேசக்கூடிய தலைவன் வந்து நிற்கிறாரு, கரூருக்கு ஏன் போகல? இதான உன்னுடைய கேள்வி. திருப்பி கேளு. ஐயா, ஏன் நீங்க வேங்கை வயல் போகல? சமூக நீதியை பேசுறீங்களே, சாதிய ஆணவத்தை பத்தி பேசுறீங்களே, சாதிய ஆணவ படுகொலையை பத்தி பேசுறீங்களே, நீங்க ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு போகல? கவின்குமார் வீட்டுக்கு போகல? பரந்தூர் விமான நிலைய விவசாயிகள் பிரச்சனைக்காக ஏன் போகல? பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்காக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி அவங்கள சந்திக்கவே இல்லையே. ஏன் உங்க காதுல அது எடுபடல? டன்சனுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருந்தானே என்னுடைய விவசாய சொந்தங்கள் மதுரையில, அவங்க போராட்ட பேரணியாக போகும்போது தடுத்து நிறுத்துனீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமும் கூச்சமும் இல்லாம. அதெல்லாம் கேட்கணும்ல, ஏன் கேட்கல? அந்த சுவரொட்டி ஓட்டினவங்களுக்கு தெரியலையா? பிரபா, இப்பவும் சொல்கிறேன், அறிவார்ந்த அரசியல் படுத்தி இருக்கிறது தலைவர் தளபதி தான். அறிவு திருவிழா நடத்திட்டு அறிவுகட்டத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த திமுக தான். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. காசையும் சாராயத்தையும் தாண்டி உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு அதை சொல்ல முடியுமா உன்னால? கொள்கை கேட்ட கோமாளி கூட்டமா நின்றுகிட்டு இருக்கிறீங்க நீங்க. இந்த குடியை வரக்கூடிய 2026 1000 கொடுத்துடலாம், 2000 கொடுத்துடலாம். இன்னைக்கு 4.25 வருஷம் கழிச்சு நீ கொடுத்துருக்க டேப்பை வச்சுட்டு பையன் படிச்சிருவான். அக்கிரமமா இல்லை? உங்களுடைய கொள்கை என்ன? கொள்கையெல்லாம் தூக்கி காத்துல போட்டுட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் தலைவர் தளபதியை பத்திய கதறுன்னு அப்பனும் மௌனம் மாறி மாறி கதறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன்.